நம்மளில் பல பேர் மனசு சரியில்லைன்னா ட்ராவல் பண்ணுவோம். சில பேர் சந்தோஷமாக இருந்தால் ட்ராவல் பண்ணுவாங்க. எப்படியோங்க நிறைய ட்ராவல் பண்ணிங்கன்னா மனசு நல்லாயிருக்கும். நம்ம மனசு நல்லா இருந்தால் உடம்பு நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். என்னோடய பேர் ராஜா. நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். எனக்கு ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ரேண்டமாக ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே உள்ள மக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். உங்கள் பேர் என்னண்ணா? சொல்லுங்கண்ணா உங்கள் ஊரை பற்றி. எப்படி பார்க்குறான் பாருங்க. எங்கே போகிற எங்கே போகிற பட்டாம்பூச்சி பறகுதுல, அதை எடுக்கிறேன். என்ன பஜ்ஜிக்கா அது? முட்டை பஜ்ஜிக்கா? எவ்வளோ? 3.20. வேறு என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? கபாபா, புதினா சிக்கன், பெப்பர் சிக்கன், 65, பகடா. எது? மட்டன் சூப். அப்படி தாங்க இன்றைக்கி நான் காஞ்சிபுரம் போனேன். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கைலாசநாதர் கோயிலுக்கு நடந்தே போனேன். கைஸ், ஒரு வழியாக காஞ்சிபுரம் வந்தாச்சு. நம்ம காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் பார்க்க போகிறோம். ஸோ 12 மணிக்கெலாம் வந்துட்டேங்க காஞ்சிபுரத்துக்கு. நான் என்னென்னா வந்த உடனே கோயில் நட சாத்திட்டாங்க. அதுலேருந்து 4 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அப்படியே சும்மா நடந்து வந்துட்டுருக்கேன். அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக அப்படியே நடந்து வருவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கேன். அப்படி போகிற வழியில் காஞ்சிக்குடில் அப்படின்னு ஒரு அழகான இடம் இருந்துச்சுங்க. அந்த இடம் 120 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடுங்க. யாரோ ஒரு முதலியார் வீடாம். அதை இப்போது அழகாக மியூசியமாக மாற்றிருக்காங்க. அந்த இடத்த பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீ 20 ரூபாய் வாங்குகிறாங்க. 7 நாளுமே அது ஓப்பனில் தான் இருக்குது, லீவே கிடையாதுங்க. ரொம்ப பழமையான ரூம், சாமியறை, கிச்சன் அப்படின்னு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க அந்த வீடு. இந்த இடம் கைலாசநாதர் கோயில் பக்கத்தில் தாங்க இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே கைலாசநாதர் கோயில் போகலான்னு நடந்து போனேங்க. கைஸ், வந்துட்டோம். அங்கே பாருங்க, அங்கே பார்த்தீங்களா கோபுரம் தெரியுதா? அதுதான் கைலாசநாதர் கோயில். கைஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. அப்பா சூப்பராக இருக்குது. எவ்வளோ கார் நிற்கிது பாருங்க. 4 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போவே வந்து உட்காந்துருக்காங்க க்யூவில். நடந்து போயிட்டுருக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பழைய காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். கைலாசநாதர் கோயிலை பார்த்ததும் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மனசுக்கு நிம்மதி.
ரோட்டில் சில பேர் அழகாக தாயம் விளாண்டுட்டு இருந்தாங்க. வித்தியாசமாக இருக்குது இந்த தாயக்கட்டை. வித்தியாசமாக இருக்குது இந்த தாயக்கட்டை. இல்லை, நடுவில் தான் பழுப்போம்ல. இது எங்கே தனியாக இருக்கு? அப்படியா? கோயில் ரொம்பவே அமைதியாக இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் அங்கே இருந்தேன். ஏதோ மனசில் உள்ள பாரம் குறைஞ்ச ஃபீலிங். ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கையில் இப்படியே ட்ராவல் பண்ணால் போதுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். நன்றி.